ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபன் டைம். இப்போ இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கத்திரிக்காய் எப்போவுமே போல் பொரியல் பண்ணி சாம்பாரில் போட்டு அந்த மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் காம்பு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் மீடியம் சைஸாக குட்டி குட்டியாக மீடியம் சைஸாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை 4 அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போது இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா எல்லாமே அரைக்கணும். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வச்சுருக்கேன், தக்காளி 1, பச்சை மிளகா 1, 5-6 பல் பூண்டு, இஞ்சி துண்டு இவ்வளோ ஒரு சின்ன துண்டு அளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சோண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா, மிளகு, தனியா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, இதெல்லாம் தான் தேவை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து உதறி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மசாலா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட மீதி நம்ம அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கலாம். மேலே அந்த மசாலா தொக்கு மாதிரி வரும். அது நம்ம ரசம் சாத்துக்கோ தயிர் சாத்துக்கோ தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இல்லை வெறும் ஒயிட் ரைஸில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காவையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன் மசாலா. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, எண்ணெயிலேயே சுருள வதங்கி வேகணும் இது. அதனால் பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கத்திரிக்காவாக அதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை வதக்கிக்கலாம். வதக்கி ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இது பச்சையாக தான் அரைச்சிருக்கும் அந்த மசாலா எல்லாம். ஆனால் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கும் அந்த மசாலா வதங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பச்சையாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் நிறம் மாறி வதங்கியிருக்கு இல்லையா, இப்போ அது வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நடுவில் எடுத்து மூடி திறந்து தொலாவி விடணும். இல்லைனா இது தண்ணி ஊற்றாதனால அப்புறம் அடி பிடிக்கும். தேங்காய் போட்டிருக்கோம், அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் வரும். சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி திறந்து கலரி விட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காயும் அந்த மசாலாவோட கலரும் மாறிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கிக்கலாம். நல்லா வெந்து சுருண்டு வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த கத்திரிக்காயும் வெந்து ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த மசாலாவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதோடு நிறுத்திக்கலாம்.
கத்திரிக்காய் வேக வேக கொஞ்சம் பொறுமையாக திருப்பிக்கணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும் கத்திரிக்காய். சாஃப்டாக சின்ன கத்திரிக்காவை தானே எடுத்துருப்போம் நம்ம, அதனால் வந்து உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். இது லெமன் சாதம் சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஃப்ரை இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், போய் பாருங்கள்.